தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2024 வருஷம் முழுவதும் தேவனுடைய கிருபை நம்மை கண்ணின் மணி போல தாங்கி எத்தனையோ மேடு பள்ளங்களை கடந்து போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் அவைகள் மத்தியிலும் தேவனுடைய கிருபை நித்தமும் நம்மை நடத்தி எல்லா தீமைக்கும் தீவினைக்கு விலைக்கு பாதுகாத்து ஜீவன் பலன் சுகத்தோடு இந்த 2025 வருஷத்துக்களை பிரவேசிக்க போகிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக நான் இந்த 2025 வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். அந்த புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒருவேளை நாம் எண்ணலாம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நித்தமும் அவரை தேடுவோமானால், அவருடைய பாதத்திலே ஆண்டவரை நாம் பணிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வோமானால், மெய்யாகவே ஒவ்வொரு நாளையும் தேவன் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாட்களாக ஆசீர்வதித்து கொடுப்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. வேதத்திலே இப்படி வாசிக்கிற பாருங்கள், சங்கீதம் 65 சங்கீதம் 11 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய பாதை நெய்யாய் பொழிகிறது என்று வாசிக்கிறோம். உமது பாதை நெய்யாய் பொழிகிறது என்று சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை நன்மையினால் நிரப்பி நம்முடைய வாழ்க்கையில நெய்யாய் பொழியக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்றுதான் பார்க்கிறோம். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுகிறவர்களாக, அவருக்கு முன்பாக பயபக்தியுடனே கர்த்தரை தொழுது கொள்வர்களாக, அவருக்கு பிரியமான வழிகளிலே நடப்போமானால், அவருடைய சித்தம் செய்வோமானால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நன்மை நாட்களாகத்தான் இருக்க முடியும், ஆசீர்வாதத்தின் நாட்களாகத்தான் இருக்க முடியும். ஒருவேளை சில மேடு பள்ளங்கள் கடந்து வரலாம், அது வராது என்று சொல்ல முடியாது. ஆனால் அவைகள் மத்தியிலும் தேவனுடைய கிருபை நம்மோடு கூட நம்மை தாங்கி மழுத்தும் என்பதில் சந்தமே கிடையாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அறம் பிடித்து மழுத்துற தேவனாய் இருக்கிறபடினால, இந்த வரப்போகிற 2025 வருஷத்திலும் கூட நான் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பற்றிக் கொள்வேன், இன்னும் அதிகமாய் அவரை தேடுவேன், இன்னும் அவருக்கு பிரியமாக ஜீவிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட நாம் அந்த புதிய வருஷத்துக்களை பிரவேசிப்போமானால், மெய்யாகவே தேவன் சொல்ல இந்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதை நெய்யாய் பொழிகிறது என்ற வேத வாக்கியத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மேன்மை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தரை நித்தமும் தேடுவோம், அவருக்கு பிரியமாய் வாழ்வோம், பயபக்தனை அவரை தொழுது கொண்டு அவருடைய நாமத்தை மெய்ப்படுத்த கர்த்தர் நமக்கு தீஸ்வராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, நன்மையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வரப்போ 2025 வருஷம் கூட அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நன்மையினால் முடிசூடுகிற வருடமாய் இருக்கும்படியாக, பாதை நெய்யாய் பொழியும்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வருடமாய் இருக்கும்படியாக ஆசீர்வதித்து தருவீராக. நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துறோம். உம்மதியமாய் தேடி உமக்கு பிரியமாய் வாழ்ந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.